வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ் அண்ட் ட்ரெயில்ஸ். இன்னைக்கு நான் ஒரு கருவேப்பிலை குழம்பு தான் பண்ண போறேன். இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஒரு மெடிசினலாவும் இருக்கும். வயித்துல ப்ராப்ளம் கிப்ளம் இருக்கவங்க கூட இத பண்ணி சாப்பிடும்போது, ரொம்ப ரொம்ப ஒரு மெடிசினாவும் இருக்கும். ஏன்னா, இது மிளகு எல்லாம் போடுறதுனால. நல்லா சூடா சாதம் போட்டுட்டு, நெய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை குழம்பு கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துன்றலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் இந்த கடாயில போட்டு வறுத்துக்கலாம். மிளகாவும் ஒரு 5 மொளகா போட்டுருக்கேன். ஸோ காரத்துக்கு ஏத்த மாரி மிளகா போட்டு வறுத்துக்கலாம். ஜீரகமும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துன்னு இருக்கேன். ஸோ எவ்வளோ வேணுமோ கருவேப்பிலை அதில போட்டு, அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது பாதி வறுத்தோனே அத போட்டா, அந்த ஹீட்லயே அதுவும் வறுபட்டுடும். ஆறினோனே நம்ம மிக்ஸில போட்டு முதல்ல இத அரைச்சுக்கலாம். இத அரைச்சு எடுத்துனோனே, அப்புறம் ஒரே ஒரு டொமேட்டோவையும் கட் பண்ணி போட்டுட்டு, அதையும் சேர்த்து இதோட அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா ஊத்திக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, இந்த அரைச்சு வச்சிருந்த இந்த ஃபுல் விழுதையும் இதுல சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே முதல்ல நல்லா இத ஃபுல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் நல்லா கரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணிய இதுல சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த மாரி நல்லா கொதிக்கும். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாரி இருக்கும்போது நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் திக் ஆயிடும். ஸோ இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு புடிச்சதுன்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. இது ஆன உடனே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேல ஊத்தினா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சதுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.